சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களின் வசதிக்கேற்ப பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் தாழ்தள பேருந்து சேவை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தலைநகர் சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தாழ்தள பேருந்துகள் 2018ஆம் ஆண்டு இயக்கப்பட்டன. ஆனால் தாழ்தள பேருந்துகளில் மழைநீர் எளிதில் புகும் சூழல் இருப்பதால் பேருந்து இயக்கம் முழுமையாக நிறுத்தப்பட்டன. இந்த சூழலில் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் பேருந்து பயணம் மேற்கொள்வதில் கடும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இதனால் தாழ்தள பேருந்து சேவையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது. தாழ்தள பேருந்துகளை சென்னையில் இயக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்ததோடு குறைந்தபட்சம் 350 பேருந்துகளையாவது பல்வேறு வழித்தடங்களில் இயக்குமாறு போக்குவரத்து துறைக்கு வழிகாட்டுதலையும் வழங்கியிருந்தது. அதன்படி போக்குவரத்து துறையின் சார்பில் தற்போது புதிய தாழ்தள பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. புதிய தாழ்தள சொகுசு பேருந்துகள் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், குழந்தைகள் ஆகியோர் சிரமமின்றி பேருந்துகளில் ஏறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வேகத்தடை இல்லாத பிரதான சாலைகள், மழைநீர் பெருமளவில் தேங்காத சாலைகளில் இந்த பேருந்துகளுக்கான வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. பிராட்வே கிளாம்பாக்கம், தீநகர் திருப்போரூர், பாரிமுனை கோவலம், கிளாம்பாக்கம் கோயம்பேடு, தாம்பரம் ஆவடி, தாம்பரம் மாமல்லபுரம் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் தாழ்தள பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நீல நிறத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பேருந்தில் தானியங்கி கதவுகள், டிஜிட்டல் பலகை, மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கு சிறப்பு படிகள், ஆபத்துகால எச்சரிக்கை அழைப்பான், சிசிடிவி கேமரா, சார்ஜிங் வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக இருக்கை ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. 35 இருக்கைகளுடன் 75 பேர் பயணிக்கும் வகையில் BSVI என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த தாழ்தள பேருந்துகள் மேடு பள்ளங்களில் சென்றாலும் பயணிகளுக்கு அதிர்வுகளை ஏற்படுத்தாத வகையில் எலக்ட்ரானிக் மெத்தட் ஷாக் அப்சர்வர் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த தாழ்தள பேருந்துகள் சேவையில் எண்ணற்ற சிறப்புகள் இருப்பதாகவும், ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்குவதற்கு எளிதாக இருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் ஓட்டுநர்கள். இதில் ஊனமுற்றல் ஏறுவதற்கு சொகுசாக வண்டியோட ஊனமுற்ற வண்டியை ஏறி உள்ளே கொண்டு வரலாம். ஃப்ரண்ட்டு குட்பரில் குழந்தைங்களை ஏறுவதற்கு சிறிய படி ஒன்று அமைச்சிருக்காங்க. அது ஹைட்ராலிக் மூலியமாக நம்ம பட்டனை அழுத்தினா வெளியே போகும். வண்டியை வேணும்னா வண்டி சாய்ச்சிக்கலாம், வண்டி நிமித்திக்கலாம், மீண்டும் ஓனாலும். ஸ்பீட் பிரேக் வந்தாலும் வண்டியை மேலே தூக்கிக்கலாம், திரும்ப இறக்கிக்கலாம். ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டிரைவருக்கு இருக்கைகள் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஒரு ஏசி பேருந்து போல வடிவமைச்சிருக்காங்க. அதேபோல் நடத்துனர் அடுத்து வரும் நிறுத்தத்தை எளிதில் தெரிவிப்பதற்கு ஒலிபெருக்கி வசதியும் செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் பயன்பெறுவர் என்றும் கூறுகின்றனர். அதிநவீன வசதிகளுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ள இவ்வகை பேருந்துகள் முறையான பராமரிப்பு செய்து நீண்ட நாட்களுக்கு மக்கள் சேவையில் பங்கெடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.